श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं சரணம் பிரபத்யே. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் திவக்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜாம் மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्योमोगतस्सैराणीति नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मनन्त्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गुरुकुलं प्रणमामि मूर्ता. भूतं सरस्य मखदाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वसर्मवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तुजुकुलतिलகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே. இன்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமிழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதெந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நன்றுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பொல்லாண்டே. உன்னை வினை அகல மூங்கிற்குடியமதன் பொன்னங்கமல 12 என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தேன் தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுளியேன் யான் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபடிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ணி வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியே என்னுடைய நமஸ்காரங்கள். என்னுடைய சொற்பொழிவை என்னுடைய கலந்துரையாடலை சொற்பொழிவோடு சொல்லக்கூடாது தொடங்குகிறேன். போன வாரம் பட்டர்பிரானுடைய பிரபாவத்தை பார்த்தோம். பட்டர் சிறு வயசிலேயே அவரை கூறத்தாழ்வான் திருவரங்கத்தினுடைய திருமண தூணில் சூழி கட்டி, ஏன்னா இவர்கள் உடல் இன்பத்தினால ஐக்கியப்பட்டு பிறந்த குழந்தை கிடையாது. ஆண்டாளுக்கும் கூறத்தாழ்வானும் உடலால் சேர்ந்து இன்பம் துய்த்து பிறந்த குழந்தை கிடையாது, பகவானுடைய அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை. அதான் பார்க்கும்போதே உடையவர் பார்க்கும்போது சொன்னார், குழந்தைக்கு துவயம் ஜொலிக்கிறதேன்னார். அதாவது துவான சந்தானம் சொல்லி அந்த குழந்தைய திருஷ்டி வராமல் இருக்கணும்னு சொல்லிருக்கா. குழந்தையிலேயே அவ்வளோ ஒரு தேஜஸோடு இருந்த குழந்தை அது. அதனால் இதை வளர்க்குற பொறுப்பு பெருமாளுக்குன்னு சொல்லி பெருமாளுடைய ஸ்ரீரங்கம் கோவிலில் திருமணத்தூணில் ஒரு தூளியை கட்டி அந்த குழந்தை பெருமாளையே பார்த்து வளர்ந்தது. 4 மணி பொழுது ஒன்றுமா. போன வாரம் பார்க்கும்போது சொன்னோம், அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனது படிக்கிறதுக்கு, வேத பாடம் படிக்கிறதுக்கு. திரும்பி வந்துடுத்து. வந்த உடனே கேட்டார்கள். கூறத்தாழ்வான் கேட்குறார், ஆழ்வான் ஏன் வந்துட்டே அப்படின்னு. அங்கே திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருக்கா. போன வாரம் வேதத்தை பற்றியெல்லாம் நம்ம விளக்கமாக பார்த்தோம். அப்போ இவர் ஒரு சந்தேகம் கேட்டார். போன வாரம் அதை பார்த்தோம். சிறுமா மணிசராயின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறாரே,
அது எப்படி சிறுமா மனுஷராக இருக்க முடியும்? சிறு மனுஷராக இருக்காலும் மனுஷராக பெரிய மனுஷராக இருக்கணும். சிறுமா மனுஷராயின்னு ஏன் சொல்கிறார் ஆழ்வார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அந்த குழந்தை கேட்டது. அப்போ கூரத்தாழ்வான் சொன்னார், உனக்கு இன்னும் உபநயனம் ஆகலை, அதனால் பெரிய விஷயங்களை நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் உனக்கு புரிகிற மாதிரி உதாரணம் சொல்கிறேன். நம்ம கோஷ்டியில் இருக்கக்கூடிய முதலியாண்டான்லேருந்து கோவிந்தஜீயர்லேருந்து பல பேர் நம்ம கோஷ்டியில் இருக்கிறவாள்லாம் பார்க்குறதுக்கு உடம்பால் இழைத்து இருக்கார்கள். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஆத்மா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அவர் ஒரு பக்கம் சிறு மனுஷனாக இருக்காலும், இன்னொரு பக்கம் அவன் ஆத்மாக்குள்ளே ஊடுருவி பார்க்கும்போது அதுக்குள்ளே பெருமான் வியாபிச்சு இருக்கிறனால மாமனுஷராக இருக்கார். அதனால் சிறுமாமனுஷர்னு சொல்லி ஒரு பிரத்யட்சமான உதாரணத்தை சொன்னார். போன வாரம் அதெல்லாம் பார்த்தோம். பெருமாளோட இந்த குழந்தை தினசரி பேசும், ஏன்னா அங்கேயே வளர்ந்த குழந்தை தானே. ஒரு நாள் திரை சாத்தி இருக்கு, உள்ள இந்த பட்டர் உள்ள போறார். தெரியும்ல, நம்ம விக்கிரகமா இருந்தாலும் பெருமாளும் அதை விக்கிரகமா நினைக்காம அது உண்மையான ஸ்வரூபத்தோடு இருக்கிற பெருமாளை நினைச்சா பெருமாளை காட்சி தருவார். இப்போ நமக்கெல்லாம் ஏன் பெருமாள் காட்சி தரலைன்னா காரணம் என்ன? நம்ம அதை விக்கிரகமாக நினைக்கிறோம். நம்ம அதை சாட்சாத் பெருமாளாக நினைச்சோன்னா பிரத்யட்சமாக பெருமாள் காட்சி தருவார். அப்படித்தான் கூரத்தாழ்வானுக்கு காட்சி கொடுத்துருக்கார். மற்ற ஆழ்வார்களோட தத்துவமா பேசியிருக்கார். அப்போ இந்த குழந்தை பெருமாளை நமக்கு வேண்டியவராகவே நினைச்சுடுது. ஏன்னா அங்கேயே வளர்ந்ததுனால. நம்ம எப்போ கோயிலுக்கு போகிற வாழ்க்கை நமக்கே எவ்வளோ பெருமாள் மேலே அந்யோன்யம் ஏற்படும் போது குழந்தையிலேயே அது முதல்ல பார்த்ததே பெருமாளை தான். அதனால அதுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் உண்டு, எப்போ வேணாலும் கோவிலுக்குள்ளே போகலாம். அது திரை சாத்தி இருக்கும்போது, திரை சாத்தினா என்ன அர்த்தம்னா பெருமாளும் தாயாரும் ஏகாந்தமாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ அவளுக்குள்ளே பேசிக்குவா ரகசியமான விஷயங்கள், யார் யார் நம்மளை பார்க்க வந்திருக்கா, என்ன கோரிக்கை. தாயாரும் நம்ம திரை சாத்திருக்குங்கிறப்ப நம்ம கண்ட விஷயம்லாம் பேசக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம், என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் உள்ள பெருமாளும் தாயாரும் பேசிக்கிறான்னு ஐதீகம். அப்போ யார் யார் வந்திருக்கா, என்ன கோரிக்கை, அவளுடைய இது என்னங்கிறது பெருமாளும் தாயாரும் ஏகாந்தமாக பேசிக்கிறார். பட்டரும், அதாவது கோயிலுக்கு பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர், அந்த இடத்துல பெருமாளை விக்கிரகமாக நினைக்காம சிலையாக நினைக்காம பெருமாளை தத்துவமாக நினைச்சாருன்னா அவருக்கும் தெரியும். அதனால தான் சில நேரங்களில் நம்ம பட்டர் மூலமாக சொல்லிவிடுவா, ஏதாவது பட்டர் மூலம் நல்ல வாக்கு வரும். அதனால தான் நம்ம கேட்கும்போது என்ன சொல்கிறோம், சாமி நீங்கள் எனக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்கள், நான் பெருமாள்கிட்ட ஒரு காரியம் மனசில் நினச்சிட்டு வந்திருக்கேன், எனக்கு அது நடக்குமான்னு ஏன் பட்டர்கிட்ட சொல்கிறாங்கன்னா, பெருமாள் நேரடியாக நம்ம எல்லார்ட்டையும் பேச மாட்டார். அந்த அர்ச்சகர் மூலமாக அல்லது கோயிலில் வேற வந்தவங்க வேற ஒரு பக்தர்கள் மூலமாக கூட நமக்கு விடியல் கிடைக்கும், விடை கிடைக்கும். அந்த குழந்தை பட்டரானவர் தாயாரும் பெருமாளையும் தன்னோட சேர்ந்த அளவு குடும்பத்தில் ஒருத்தராகவே நினைச்சு வளர்ந்துருக்கு குழந்தையிலிருந்து. உள்ள தெர சாத்திருக்கும் போது அந்த குழந்தை உள்ள போயிடுத்து. உள்ள உடனே பெருமாளை சத்தம் போட்டாராம், வெளியே போ அப்படின்னாராம். வேணும்னே தான், ஒரு திருவிளையாடல் தான். நாங்கள் ஏகாந்தமாக இருக்கும் போய் ஏன் உள்ளே வந்த, வெளியே போ அப்படின்னாராம். கிடுக்கிடு வெளியே போயிட்டார் கோவிச்சுட்டு. கொஞ்ச நேரம் கழித்து அர்ச்சகர் உள்ளே வழக்கம் போல் அவருடைய அபிஷேகம் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கும்போது பெருமாள் அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி பட்டர் வெளியே நிற்க வர சொல்லு அப்படின்னார். வெளியே போய் பட்டரை உன்னை பெருமாள் கூப்பிடுறாராம். உள்ளே போனாராம். உள்ளே போனோட பட்டர்கிட்ட பெருமாள் கேட்டார், நான் உன்னை வெளியே போய் சொன்னேன் இல்லை, அப்புறம் உள்ளே வர சொன்னேன், வெளியே உன்னை கோபமாக வெளியே போய் சொன்னேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கோபம் தணிஞ்சு உன்னை வெளியே வர சொன்னேன், அப்படி என்ன மனசில் நினைச்சேன்னு கேட்டாராம். இதெல்லாம் பெருமாள் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்னு தெரியும், பெருமாளுக்கு தெரியாதா? அப்படி மனசுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கிறவன் அவன் தான். ஆனால் சில நேரங்கள் நம்மகிட்ட விளையாடுறதுக்காக கேட்பான். பெருமாள் கேட்டாராம்,
நான் உன்னை வெளியே அனுப்பினேன், அப்புறம் மறுபடியும் உள்ளவான்னு கூப்பிட்டு விட்டேன். 2 நேரத்துலையும் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டான். நீங்கள் பட்டர் சொன்னாராம், நீங்கள் என்னை வெளியே போன்னு சொன்னப்ப உங்களை பார்க்கும்போது எனக்கு பெரும்பாலும் தாயாருமா தோணுது. உள்ளவான்னு சொன்ன உடனே என்னுடைய அப்பா கூரத்தாழ்வானாவும் ஆண்டாள் என்னுடைய தாயார் ஆண்டாளாகவும் தோணுதுன்னாராம். அப்போ பெருமாள் சொன்னாராம், இனிமேல் நீ என்னை பெருமாளாகவும் தயாராகவும் நினைக்க வேண்டாம், கூரத்தாழ்வானாவும் ஆண்டாள்மாவே நினைச்சுக்கோனாராம். இதுதான் பெருமாளுக்கு உண்டானது. நம்ம எந்த நிலையில் பெருமாளை வைக்கிறோமோ அந்த நிலையில் பெருமாள் இருப்பார். அதனால தான் நம்ம சாலி கிராமத்துக்கு பூஜை பண்ணும்போது பெருமாளை அதில் ஆவாகனம் பண்ணோம். அது நமக்கு பார்க்குறதுக்கு நம்முடைய கண்ணுக்கு அது கல்லாக இருக்குது. அதில் பூஜை பண்ணும்போது நம்ம பெருமாளை இதில் ஆவாகனம் பண்ணும்போது பெருமாளே நீ வந்து இதில் இறங்கிக்கோன்னு சொன்ன உடனே பெருமாள் அதுக்குள்ளே வந்துடுறார். இதுக்கு பிரத்யட்சமான பிரமாணம் என்ன இருக்குது? எல்லாரும் சந்தேகம் கேட்கலாம், ஒரு கல்லுக்குள்ளே கொண்டு பெருமாளை நீ இதுக்குள்ளே இருன்னா பெருமாள் இருப்பாரா? அதுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், அதுக்கு எல்லா வகையான பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், கற்பூரம் காட்டுறோம், புஷ்பம் போடுறோம், கற்பூரம் காட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். அது எப்படி இருப்பார்? அதுக்கு பிரத்யேகமாக யாருன்னு கேட்டால் பிரகலாத சரித்திரம் தான். பிரகலாதன்ட்ட தகப்பனார் கேட்குறான், எங்கே இருக்கார் பெருமாள்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு. இந்த பெருமாள் வந்து எல்லா மேக்கப்பும் போட்டுட்டு ரெடி ஆகிட்டார், நரசிம்மர் வேஷம் போட்டுட்டு எல்லாம் கோரியாக நகத்தோட. இந்த நேரம் இன்னைக்கு பிரகலாதன் எங்கே காட்ட போகிறான்னு அந்த இடத்துல இருந்து வரணும்னு அது கம்பன் அழகாக சொல்லுவான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்ட்டான். அவர ஹிரண்யகசிப்பு கேட்டான், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், கரெக்டான இடத்த சொல்லுதுண்ணா. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொன்னால் பெருமாளுக்கு ஒரு பெரிய சங்கடமாக போயிடுத்தான். அவர் இன்னும் நேரம் தூணுக்குள்ளே போய் வேஷம் போட்டு உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாராம். சின்ன துரும்புக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருந்தான். கீழே இருக்கிற ஒரு சின்ன துரும்பு கூடயும் பெருமாள் தன்னுடைய அவ்வளோ பெரிய ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருக்கிற பெருமாள் தன்னுடைய வேஷத்தை போட்டுட்டு சுருக்கிட்டு துரும்புக்குள்ளே விட்டுண்டா இருந்தாராம். ஏன்னா ஹிரண்யகசிப்பு இந்த துரும்பில் இருக்கானான்னு ஒரு துரும்பு எடுத்து காமிச்சு கேட்டான்னா இருக்கான்னு பிரகலாதன் சொல்லிட்டான்னா அந்த துரும்புலேருந்து வெடித்து வெளியே வந்து ஹிரண்யகசிப்பை வதம் பண்ணும். இது கம்பன் ரொம்ப அழகாக அனுபவிப்பான். சாணிலும் உழான், அணுவிலும் உழான், அணுவை 100 கூடாக்கி பெரியனும் உழான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவான். எது எது இருக்கான்னு விபீஷணன் மூலமாக சொல்லுவார். நரசிம்மருடைய கதையை எப்படி இருக்கான்னு சொல்கிறப்பட சொன்னான்னா உன் சொல்லிலும் உழான்னா. இது பாகவத்திலே சொல்லாத வார்த்தை. கம்பன் சொன்னான், நீ எங்கே இருக்கானா இல்லையா இருக்கானான்னு சொல்றியே, உன்னுடைய சொல்லிலும் உழானா. உன் வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடிய வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தைக்குள்ள கூட இருக்கான்னா பெருமாள். அதை சொன்ன உடனே அதை உன்னுடைய, ஏன்னா எல்லாருமே நம்ம இன்னைக்கு சொல்கிறோம், நல்ல விஷயங்களை பேசுகிறோம், கெட்டது பேசுகிறோம். அவனுடைய சக்தி ஜீவாத்மாவாக உள்ளே இருக்கிறதுனால தான் நம்முடைய சொல்லில் இருக்கிறதுனால தான் வரான். அதே என் வாயிலிருந்து வரக்கூடிய வாக்கு இப்படி வருது, வேலுக்குடி சுவாமிகள் வாயிலிருந்து வரக்கூடிய வாக்கு இதை விட ரொம்ப அருமையாக வருது, இன்னொருத்தர் அதை விட பிரவச்சனம் அருமையாக பண்ணுறார். என்ன காரணம்னா பகவான் அவனுடைய வாக்கில் இருந்து வரான். அதான் வாயில் சரஸ்வதி நர்த்தனம் ஆடுறாங்கிறா, வாயில் பெருமாள் இருக்காருங்கிறா. அவன் இருந்தான்னா எல்லா வகையான வித்துவமும் கிடைக்கும். இது ஒரு பிரத்யட்சமான விஷயம். நம்ம என்ன, அதனால தின்னார்வன் செங்குடையாய் திருநாள் திருவோணம் என்றால் உன் பண்ணார் முளையாரை கூவி முளையாட்டி பல்லாண்டு குருவித்தேன், கண்ணாளம் செய்ய கரியும் களத்தரிசியும் ஆக்கி வைத்தேன், கண்ணாணி நாளை தொட்டு கன்றின் பின் போகேன் கோலம் செய்து இங்கே இரு. இது பூஜை பண்றவாளுக்கு தெரியும், அதேமா ராஜா கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியும். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம பெருமாளுக்கு சாலிகிராமம் பண்ணிட்டு இருப்போம், பூஜை பண்ணிட்டு இருப்போம், பால்காரன் மணி அடிப்பான். இந்த பெருமாளை நிறுத்திட்டு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். இப்போ நியாயப்படி பார்த்தா நம்ம எல்லா வேலையும் செய்வோம். இப்போ பூஜைக்கு பண்ணும்போது தான் எல்லா தொந்தரவும் வரும். அப்போ நம்ம பெருமாளுக்கு அதுக்காக தான் முன்னாலே அட்வான்ஸாக சொல்லி வச்சிடுறது. பெரியாழ்வார் நமக்காக சொல்லி வச்சார். தின்னார்வன் செங்குடையாய் திருநாள் திருவோணம் என்று நாள் உன் பண்ணார் முளையாரை கூவி முளையட்டி பல்லாண்டு குருவித்தேன், கண்ணாளம் செய்ய கரியும் களத்தரிசியும் ஆக்கி வைத்தேன்.
உனக்கு எல்லா பிரசாதம் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன்ப்பா. ஆனால் எனக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வருது. கண்ணா நீ கோலம் செய்து இங்கே இரு, நீ வாட்டுக்கு உட்காந்துரு, நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் உனக்கு தொடருவேன். இது ஆழ்வார் கட்டளையிட்டு பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆழ்வாருடைய வாக்கை நம்ம உபயோகப்படுத்தி பெருமாளை கட்டுப்படுத்துகிறோம். அதான் கண்ணீர் ஒன்று சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். பெருமாளுக்குள்ள சிறப்பு என்னன்னா கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமானன். கட்டுண்ட பெருமான் இல்லையா, கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். நீ என்னை கட்டிக்கோன்னு சொல்லி பெருமாளே கயிறு எடுத்து கொடுக்குறாராம். அது எப்படி கொடுக்குறாருன்னு கேட்டால், அதான் தருகை நீண்ட தயிரதன் தாழ்ந்தோம் இருகை வேகத்து ராகவன் தன் கதைனா கம்ப ஆரம்பிக்கும் போது இந்த யானை இருக்கிற மிருகங்களே யானைக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னு கேட்டால், அவ்வளோ பெரிய மிருகம் தன்னை கட்டுறதுக்கு கயிறை அதுவே எடுத்து கொடுக்குமா மகனுக்கு, இதை வச்சு என்னை கட்டுன்னு. அதுக்காக தான் பெருமாளை சொல்லுவோம், தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தர்மிசை செப்பிட குறுகைநாதன் குறைகள் காப்பதே. அது பெரிய கதை. கம்பன் பாட ஆரம்பிச்சிட்டான், பாட்டு வரல. கேட்டான், பெருமாளே நான் உன்னை எல்லா உன்னுடைய இறைவணக்கம்லாம் பாடிட்டேன், எனக்கு பாட்டு வரலையே, என்னை பாடி நீர் சடகோபனை பாடி நீரான்னு கேட்டான். நம்மாழ்வார பாடாமல் நீ என்ன மாத்திரம் பாடின, நான் எப்படி உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன். உடனே பாடினான், தருகை நீண்ட தயிரதான். அப்புறம் சடகோபன் வந்தாதுன்னு தனியாக எழுதினார். தருகை நீண்ட தயிரதான் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தலைமை செப்பிட குறுகைநாதன் குறைகள் காப்பது. இந்த சடகோபனுடைய அனுகிரகத்தோடு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், கவிதையாக கொட்டுதான். இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், பெருமாளை எந்த இடத்துல ஆவாகனம் பண்ணுறோமோ அந்த இடத்துல அவர் உட்காந்துக்குவார். பெருமாளை நம்ம அப்பாவை நினைச்சோன்னா அப்பாக்குள்ளே அவர் உட்காந்துடுவார். அம்மாவை நினச்சா அம்மாக்குள்ளே உட்காந்துடுவார். ஒரு மரத்தை எடுத்து மரத்தில் ஒரு விக்கிரகத்தை மரத்தினால ஒரு விக்கிரகத்தை தயார் பண்ணி இவன் மரத்து பொம்மையை வச்சு தான் மீரா விளையாடினான். களிமண் பொம்மையை வச்சு அதுக்குள்ளே பெருமாள் இருக்காருன்னு அதுக்குள்ளே உட்காந்துருவார். அதுக்குள்ளே இருந்து நம்ம காட்சி தருவார். இதில் என்ன பாவனை கேட்டால், நம்ம என்ன பாவனையில் அவரை வழிபடுறோமோ அந்த பாவனையில் அவர் இருப்பார். கணவனே கண் கண்ட தெய்வம்ங்கிறான். அதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம எதிலே பகவானை ஆவாகனம் பண்ணுறோமோ, எதுக்குள்ளே பகவான் இருக்காருன்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளே பகவான் இருப்பார். அதனால தான் நம்ம ஆயுத பூஜை அன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லா சாமான்களுக்கும் சுத்தம் பண்ணி ஏன் பண்ணுறோம்னா அதுக்குள்ளே பகவான் இருந்து நமக்கு படி இழக்கிறார். இப்போ ஒருத்தன் மோட்டர் பைக் வச்சுருக்கான், அதை வச்சு அவன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த மோட்டர் பைக் தான் அவனுக்கு கடவுள். அதுதான் இவனை பத்திரமா இவனுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்குது, கரை சேர்க்கறது. அதை அன்றைக்கி ஒரு நாளைக்காவது அதுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறோம். அதுமாதிரி உழவனுக்கு மாடு, அதுதான் அவனுக்கு செல்வம் கொடுக்கறது, சாப்பாடு போடுறது. அது நிலம், பூமி. அதனால் எதுக்குள்ளே, அதான் இந்து மதத்தில் உள்ள சிறப்பு என்னென்னா, எதில் வேணாலும் பகவான் ஆவாகனம் பண்ணலாம். நம்ம சொல்கிற இடத்துல உட்காந்துக்குவான், அதுக்குள்ளேருந்து அனுகிரகம் பண்ணுவான். இப்போ பட்டர்கிட்ட சொன்னார், நீர் என்னை பெருமாளும் தாயாராகவும் நினைக்க வேண்டாம், பெருமாளாயும் தாயாராக நினைக்க வேண்டாம், ஆண்டாளாவும் கூறத்தாழ்வானுமாமா நினச்சிக்கோ அப்படின்னாராம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், நீ என்னை உன்னுடைய தாயார் தகப்பனார் மாதிரி நினச்சிட்டு என்ன உரிமை பாராட்டிக்கோ அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்தார். இந்த விஷயங்கள் எல்லாம் பட்டர் பிரபாவத்தில் பார்த்தோம். இன்றைய தினம் பிள்ளை விரங்காவல்லிதாசர், அவரை பற்றி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். பிள்ளை விரங்காவல்லிதாசருங்கிறவர் உறையூர் அரசனுடைய மெய்காப்பாளர். நல்ல புஜபல பராக்கிரமம் உள்ள ஆள். மெய்காப்பாளர்னா எப்படி இருக்கணும், செக்யூரிட்டி. மல்லர்னு பேர், சண்டை போடுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அவர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு மல்யுத்தம் பண்ணும்போது ஒரு இடத்துல அவருடைய அழகுல மயங்கி பொன்னாச்சிங்கிறவ காதல் வயப்பட்டார். பொன்னாச்சிங்கிறவ ரொம்ப அழகி. என்ன அழகுன்னு கேட்டால் அவருடைய கண் அழகு. அவர் கண் பார்வையை இன்னைக்கு சில பேரை சொல்ல கண் அழகின்னு, சில பேருக்கு சிரிப்பழகி, நம்ம எத்தனை நடிகைகளுக்கெல்லாம் சொல்லுவோம் சிரிப்பழகி, கண்ணழகி, ஒவ்வொரு வகையான அழகு. அவருடைய கண்ணே பேசுமா. அதனால 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறார்.
நம்ம சொல்கிறோமா இல்லையா, பொண்டாட்டியை தலை மேலே வச்சு தாங்குறான், கை மேலே வச்சு தாங்குறான்னு, அப்படி தாங்கினார் பொன்னாச்சியை பிள்ளை உறங்காவில்லிதாசர். உறங்காவில்லினா யாரு? லட்சுமணன் தான். அந்த உறங்காவில்லிதாசர்னு இவருக்கு பேர் கொடுத்தார் ராமானுஜர். அவர் பேர் மல்லன். திருமணம் நடந்தது. மனைவியுடைய அழகுல மோகித்தவர். அதனால இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா, இந்த மனைவி நடக்கிற பாதையில அவர் மனைவியை வெளியே கூட்டு போப்போ அவர் நடக்கிற பாதையில பட்டு கம்பளம் விரிச்சு அதுக்கு 2 பேரும் அப்பாயின்மெண்ட். தரை வந்து அவள் கால் வந்து தரையில் படக்கூடாது, பட்டா கால் நோகுமா, வெயில் பட்டா அவள் கருத்து போயிடுவா, அவளுடைய கண்ணுக்கிட்ட கருவளையம் வந்துடும்னு குடை பிடித்து கொண்டு ஒரு ஆள், இவர் அவளை பார்த்து கொண்டே நடப்பாராம். இப்படி தினசரி இதான் நடக்கு. அவன் வெளியே வரும்போது கம்பளம் விரிப்பு விரிக்கிறதுக்கு 2 பேர், குடை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர், வேர்க்காம இருக்கிறதுக்கு விசிறதுக்கு ஒருத்தன். பிள்ளை உறங்காவில்லிதாசர் அவளோட கையை பிடிச்சிட்டு அவள் மூஞ்சியை பார்த்துட்டே நடப்பாராம். அவளை விட்டு அவள் பார்வை வந்து அவருடைய பார்வை அவளை விட்டு மாறாது. அந்த அளவுக்கு அவள் மேல பக்தியா இருந்தார். அப்படியே அவன் மேல பிரியத்தில் இருந்தார். உடையவருக்கு என்ன வழக்கம்னு கேட்டா, தினசரி அப்புறம் சொல்றேன், அதை உடையவர் ஸ்நானம் பண்ண போறார். ஸ்நானம் பண்ணிட்டு கரை ஏறி வரும்போது அந்த காவேரி கரை ஓரமா ஒரு சலசலப்பு. பிள்ளையாவில்லிதாசர் வரார் அவர் மனைவியோட. உடனே எல்லாரும் சத்தம் போடுறா, உடனே எல்லாரும் வழி விடுறா. இவர் கம்பளம் விரிச்சிட்டு இருக்கான் 2 பேர். அந்த விரிச்ச கம்பளத்தை மறுபடியும் அவங்க மேலே பிள்ளையாவில்லிதாசரும் அவருடைய மனைவி பொன்னாச்சியும் நடந்து வரான். இந்த பக்கம் அந்த கம்பளத்தை சுட்டின்னு வரான். சுட்டின்னு அப்படி விரிக்கிறா, அப்படி நடந்து வரா. இவர் மேலே வெயில் படாமல் கூட பிடிச்சிட்டு இருக்கார். இவர் இப்படி பார்த்துட்டு அவளையே பார்த்து கொண்டு நடந்துட்டு இருக்கார். இந்த சிஷ்ய கோஷ்டிகள்லாம் பாருங்க, இப்படி ஒரு பெண் பித்தல் இருப்பானா? என்னதான் மனைவி மேல பிரியமா இருந்தாலும் இப்படியா அப்படின்னு கேலி பண்ணி எல்லாரும் சிரிக்கிறா. சாதாரண கண்கள்ல உள்ளவாளுக்கு இப்படி தெரியும். ஞானத்தோட உள்ளவாளுக்கு என்ன தோணும், ஆகா இவன் இவ்வளவு ஆசையோடு இருக்கானே, இவனை மடமாற்றி விட்டு இதை இவன் பெருமாள் மேலே காட்டினா பெருமாள் மேலே அதே பக்தி வந்துருமேன்னு இவர் யோசிச்சாலாம். உடனே அவனை கூட்டுவானா. பிள்ளைங்க உறங்காவில்லிதாசர் வந்தார். வந்து ராமானுஜரை நமஸ்கரிச்சார். எப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கியே, ஒரு பெண்ணாசையில் இப்படி இவ்வளோ தூரம் இதில் மயங்கி இருக்கியே, அப்படி என்னப்பா அவட்ட கண்ட? இந்த காலத்தில் மாமியார்கள்லாம் கேட்பாள், அப்படி என்னத்தை கண்டான் அப்படின்னு. என்ன அப்படி மற்ற பெண்களிடம் இல்லாத அழகு அவட்ட என்ன இருக்குன்னு பார்த்தேன். அவனும் சாதாரணமாக எங்கள் கண்களுக்கெல்லாம் சாதாரணமாக தான். இப்போ சொன்னால், இல்லை சுவாமி, அவளுடைய கண் இருக்கே அப்படியே காந்த கண், அப்படியே என்னை இழுத்துது, அதெல்லாம் நான் கட்டுண்டு போயிட்டேன் அப்படின்னா. அப்போ கேட்டானா, இதை விட அழகான கண்கள் உள்ளவாளை பார்த்தேன்னா நீ அவட்ட மயங்கிடுவியா இல்லையா அப்படின்னா. ஆமாம், நிச்சயமா. இந்த மாதிரி கண்ணை விட உலகத்தில் நான் பார்த்தவங்க யாருடைய கண்ணுமே இந்த அழகு கிடையாது. இவளுடைய கண் அப்படியே என்ன சுண்டி இழுக்கிறது. அந்த காந்த கண்கள்ல நான் மயங்கிட்டேன். 1000 வாட்ஸ் பவர். அதனால் அந்த கண்ணை விட்டால் வேற யாருடைய கண்களுமே எனக்கு சிறப்பாக தெரியல. அதனால் அந்த கண்ணுக்கே நான் அடிமை. நான் கொஞ்சம் வா, இதை விட அழகான கண்ணை கூப்பிட்டு போகிறேன், காட்டுறேன். காட்டினா நீ அதுக்கு அடிமை செய்வியானா? கண்டிப்பாக செய்வேன். கிடுக்கிடு நேராக பெருமாள்கிட்ட, திருவரங்க பெருமாள்கிட்ட கூப்பிட்டு போனார். பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணார். பெருமாள்கிட்ட போய், இந்த பாரு, இந்த பெருமாளுடைய கண்களை பாருனா, கரியவாகி உடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பாருங்க, இதெல்லாம் அந்த பாத்திரம்லாம் சொல்லும்போது நம்மெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா திருப்பானாழ்வார் பெருமாள் கோயிலுக்குள்ளே போனதில்லை. முதல்ல பெருமாளை பார்க்குறார். நம்ம 100 தடவை பார்த்தாலும் நமக்கு பெருமாளுடைய அழகு தெரிய மாட்டேங்கிறது. அவர் முதல் தடவை பார்த்த உடனேயே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என்னுள்ளம் கண்டானை அண்டர்கோன்
அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமல் கண்ண முடிட்டார். அதோட பெருமாள் ஐக்கியம் போயிட்டார். அப்ப அவர் கேசாதி பாதம் திருப்பாணாழ்வாருக்கு ஒரு சிறப்பு. மற்ற ஆழ்வார்கள்லாம் ஆயிரக்கணக்கான பாசுரங்கள் பாடி பெருமாளை வர்ணிக்க முடியாம போனார். கம்பன் சொன்னா தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமல பண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அதுவே. ராவணை பார்க்கணும்னு பார்க்குறோம் தோல் கண்டார் தோளே கண்டார், அதை விட்டு கண்ணை எடுக்கவே இல்லை. பெருமாளுடைய சௌந்தரியம் அவ்வளோ அழகானது. பெருமாளை நம்ம இந்த கண்ணால் பார்த்துட்டு மொத்தமாக பார்க்குறோம். ஞான கண்ணை திறந்து பெருமாளை உள்ள அந்த ரங்கத்தினுடைய ஒரு கண்ணு இருக்கு நமக்கு, உள்ள அகக்கண்ணு பேர். அந்த கண்ணை திறந்து பார்த்தோன்னா பெருமாளை விட்டு கண்ணை எங்கேயும் போகாது. அப்ப திருப்பாணாழ்வார் பார்க்கிறார், பெருமாளை முழுசா பார்க்கல. அவர் முதல்ல காட்டவே கண்டபாத கமல நல்ல அடையுந்தி தேட்டர் முதரமண்டம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே. முதல்ல அவர் திருவடியை சேவிக்கிறார். அமலநாதிகான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்கொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதங்கள் வந்து என் கண்ணில் உள்ள ஒக்கின்றனவே. இதில் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு கடைசியில் வரைக்கும் கரைவாகி உடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி இப்பெரிய கரெக்டாக பாதாதி கேசம் பார்க்குறார். பார்த்துட்டு அவருடைய கண்ணை பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்றார்? கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாது. இந்த பெருமாளை பார்த்துட்டு இனிமே மற்றதை எதுக்கு பார்க்கணும், இந்த மரத்தையும் மட்டையும் அப்படின்னு கண்ணை மூடிட்டார். பெருமாளோட ஐக்கியமாயிட்டார். திருப்பாணாழ்வாருக்கு அதுதான் சிறப்பு. அவர் பஞ்சமர், தொழிலில் அவருக்கு 4வது வர்ணம். பெருமாள் அவருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணார்னு ஏற்கனவே திருப்பாணாழ்வாரை பற்றி சொல்லும்போது விளக்கமாக சொல்லிட்டேன். அவர் ஒருத்தருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, பெருமாளை 10 பாசுரங்களில் பாடி பெருமாளை கேசாதி பாதம் பாதாதி கேசம் பட்டான். மற்ற ஆழ்வார்கள்லாம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாசுரங்கள் பாடி என்னால் பாட முடியலையேன்னு தோற்று போன ஆழ்வார்கள்லாம் உண்டு. பெருமாளுடைய ரூப சௌந்தரியத்தை 3 வகையான சௌந்தரியம் உண்டு பெருமாளுக்கு. ரூப சௌந்தரியம், குண சௌந்தரியம், இன்னொரு சௌந்தரியம் சொல்லுவா. 3 வகையான சௌந்தரியம் பெருமாளுக்கு. 3 வகையான அழகு. அவர் குணம் ஒரு அழகு, வடிவம் ஒரு அழகு. சில பேர் குணத்தை ரசிச்சா, நீ எப்படி ஏழை ஏந்திரன்னு குகனுக்கு நீ எப்படி இறக்கப்பட்டு நீ உதவி பண்ணேன்னு அந்த குணத்தை ரசிச்சா. அவர் பெருமாள் கருப்பா சிவப்பா இதை பற்றி ஆழ்வார் பாடலை. நீ எப்படிப்பட்ட காருண்ய மூர்த்திப்பா நீ அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் பாடினான். அப்படி ஆழ்வார்கள் அதுலேயும் மகிழ்ச்சியாக உண்டு. சில பேர் பெருமாளுடைய ரூப சௌந்தரியத்தில் மயங்கினான். இப்ப கரியவாகி உடைந்து மேலே அந்த இந்த அழகை சொன்ன உடனே பெருமாள்கிட்ட இவர் பிரார்த்தனை பண்ணலாம். உடையவர் சுவாமி, இப்படி இவன் இந்த சாதாரண இதில் இவ்வளவு சக்தி இருக்குது, இவ்வளவு பிரேமம் இருக்குது இவனுக்கு, இதை வந்து சாதாரண வஸ்துக்கள் இவனுடைய அன்பை காட்டின்னு இருக்கான், ஒன்பக்கம் இவனை திருப்புன்னு ராமானுஜ விஞ்ஞாபனம் பண்ணாராம். பண்ண உடனே பெருமாள் தன்னுடைய கண்ணை மாத்திரம் காமிச்சாராம். இவன் போன உடனே கண்ணை உருட்டி உருட்டி இப்போ சிவாஜி கணேசனை பற்றி சொல்லும் போது சொல்லுவான், அவன் கண்ணுடைய பேசும்பா. நமக்கும் தெரியும், சிவாஜி கணேசன் நடிக்கவே வேண்டாம், ஏதாவது ஒரு சீனில் கோபம்னா அவருடைய கண்ணை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவான். அதுலேயே நமக்கு தெரிஞ்சு சிவாஜி கோபமாக இருக்கான்னு. இறக்கம்னா இறக்கத்துக்கு மாத்திரம் அந்த கண்ணை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி கேமராவில் காட்டுவான். அந்த கண்ணில் பார்த்தா இறக்கம் தெரியும், அந்த கண்ணில் கோபம் தெரியும், கண்ணில் கனிவு தெரியும், கண்ணில் காதல் தெரியும், கண்ணே நடிக்கும். நம்ம பார்த்ததுக்கு பெருமாளே வேண்டாம். பிரத்யேகமாக நம்ம பார்த்த உதாரணம், ஒரு படத்தில் பார்த்தோன்னா அவன் போலீஸ்காரனை வந்து நம்மளுடைய கண்ணை காட்டுவான், பார்த்தா அப்படி முறைச்சி அது கண்ணை அப்படியே செவக்கும் கோபத்தில். இன்னொரு பக்கம் அவன் காதலை காட்டுவான், அப்படியே கண்ணை அப்படியே குளிர்ச்சியாக பார்ப்பான். இது என்னன்னு கேட்டால் நம்ம நடைமுறைக்காக சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு நடிகனுக்கே எப்படி இருந்ததுன்னா பெருமாளுக்கு எப்படி இருக்கும்? அவர் மகா நடிகன். அவன் எல்லா வேஷமும் போடுற தசாவதாரம், ஆயிரக்கணக்கான வேஷங்கள் போட்டவன். அவன் தான் உண்மையான தசாவதாரி. அப்ப பெருமாள் வந்து தன்னுடைய கண்ணை ஆழ்வார் சொன்ன மாதிரி கரியவாகி உடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி அப்பெரிய வாய கண்கள் அதை காமிச்சாராம். அப்படி கண்ணை உருட்டி பார்த்த உடனே அப்பவே அவுட்டு.
ராமானுஜர் காலில் விழுந்தார். சுவாமி, நான் இன்னிலேருந்து இவருக்கு அடிமை, இவருக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் தான் வழிகாட்டணும்னாராம். பொன்னாச்சியை விட அழகான கண்ணை காட்டிட்டீர், இனிமேல் நான் என் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிடுறேன். உடனே பொன்னாச்சி அழுதுகிட்டே வந்தாலாம், சுவாமி நீங்கள் என்ன எல்லாரும் சொல்லுவா பொண்டாட்டியை கண் போல வச்சுட்டான்னு, என்னுடைய கண்ணுக்காகவே என்னை நீங்கள் கண் போல வச்சுட்டேன், அதனால் நானும் உங்களோட சேர்ந்துட்டேன். இனிமேல் நானும் நீங்கள் யாருக்கு அடிமை செய்கிறீங்களோ அவளுக்கு நான் அடிமை, நானும் ராமானுஜருடைய சிஷியாரேன்னு சொல்லி 2 பேரும் வந்து சேர்ந்துட்டான். 2 பேரையும் அழைச்சிட்டு போய் தன்னுடைய மடத்தில் சேர்ந்துட்டார். தினசரி ஸ்நானம் பண்ண போகும்போது முதலியாண்டானையும் பிள்ளையரங்காளிதாசரையும் அவர் பிள்ளையரங்காளிதாசர் என்ன வேலை பார்த்துருந்தார்? மெய்காப்பாளர் வேலை. அதனால் நான் சுவாமிக்கு கூட இருந்து உங்களுக்கு எந்த வகையான ஆபத்து வராமல் மெய்காப்பாளர்னா நான் கூட இருக்கேன்ட்டார். சரின்னு கூடயே போனார். காலம்பர ஸ்நானம் பண்ண போகும்போது ராமானுஜர் முதலியாண்டானையும் பிள்ளையரங்காளிதாசரையும் கூட்டின்னு போவார். பிள்ளையரங்காளிதாசர் ரொம்ப ராமானுஜர் மேலே ரொம்ப அளவு கடந்த பக்தியோட தாசனாக காரியம் பண்ணிட்டு இருக்கார். இது மற்ற கோஷ்டியில் உள்ள சிஷ்யாளுக்கெல்லாம் வைத்தறிச்சல், பிராமணாளுக்கெல்லாம் குறிப்பாக சொல்லணும்னா என்ன ஏதோ வேற ஒரு இதுலேருந்து வந்தான், என்னவோ கூட்டின்னு போனேன், என்னவோ ஒன்றா இப்போ இவ ரொம்ப ஐக்கியமாயிட்டாரேன்னு அது ஒரு பொறாமை கூட இருந்தது. இவர் நல்ல நகை நட்டெல்லாம் போட்டுருப்பார் 2 பேருமே. ஏன்னா மைக்காப்பாளராக இருந்தார், ராஜாவுக்கு மைக்காப்பாளராக இருந்தவர். அதனால் பொன்னாச்சிக்கு வந்து நல்ல நிறைய நகை நட்டெலாம் நிறைய கழுத்துக்கு அதெல்லாம் இருக்கும். இவரும் நல்ல கையில் வளையல் எல்லாமே அந்த காலத்து அணையர்கள்லாம் போட்டுருப்பார். அதெல்லாம் அவருக்கு பொருட்டு இல்லை. நம்ம பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணியாச்சு, பெருமாளுடைய கண்களுக்கு அடிமை, ராமானுஜருக்கு நம்ம தாசன். ராமானுஜரோட போக வேண்டியது, பெருமாளை அந்த கண்ணழகை பார்த்து ரசிக்க வேண்டியது, அந்த கண்ணுக்குள்ளேயே இருக்கவருக்கு. பெருமாளுடைய நினைப்புலையே இவருக்கு ராமானுஜர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ராமானுஜர் கூட போகும்போது உடையவர் என்ன பண்ணுவார்னா 2 பேர் தோள்லையும் கையை போட்டு போவாராம். ஒரு கை முதலியாண்டான் மேலே, இன்னொரு கை பிள்ளையரங்காவளிதாசர். 2 பேரும் தோளை போட்டு காவேரிக்கு ஸ்நானம் பண்ண போவார். உள்ள போகும்போது முதலியாண்டான் தோளில் கையை போட்டு குளிக்க போவார். காவேரியில் இறங்கும் போது குளிச்சுட்டு கரையேறும் போது பிள்ளையரங்காவளிதாசரை கூப்பிடுவாங்க, எவான்னு. பிள்ளையரங்காவளிதாசர் தோளில் கையை போட்டு மேலே கரையேறி படி ஏறி மேலே வருவாங்க. இது வைஷ்ணவ ஆளுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகமாக போயிடுது. என்ன சுவாமி இப்படி பண்றார்? எல்லாருமே சாதாரணமா குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஆச்சாரியனா இருக்கிறவங்க சூத்திரா மேல கையை போட்டுன்னு போவா, பிடிச்சிட்டு போவா. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆச்சாரமா பூஜை பண்ண போறோமா இல்லையா, அதனால ஒரு பிராமணனுடைய கையை பிடிச்சிட்டு தோளில் பிடிச்சுதான் போடுவா. ஏன்னா குளிச்சதுக்கு அப்புறம் அந்த நான் பிராமணா இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஆச்சாரமா இருக்காங்களோ சுத்தமா இருக்காங்களோ தெரியாது. பிராமணனா இருக்கிறவனு காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கணும்னு சாஸ்திரம். காலம்பர சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்திருந்து குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு சுத்தமாக இருப்பான். அதனால குளிச்சுட்டு வரும்போது ஒரு பிராமணனுடைய கையை போட்டுனா வர்றது வழக்கம். சிஷியர்களாகவே இருந்தாலும் சிஷியர்கள் கூட்டு போனால் கூட சம்பிரதாயம் என்னன்னு கேட்டால் குளிக்க போகும்போது யார் மேலே வேணாலும் பட்டுக்கலாம், ஒன்றும் இல்லை. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்னா நேரடியாக பூஜை பண்ண போகணும், அப்போ வந்து மற்றவா மேலே படக்கூடாது. அதனால் ஒரு பிராமண சிஷியர்கள் மேலே கையை போட்டு போவான், மற்றவாள்லாம் தள்ளி போயிடுவா. இப்போ ஆச்சாரியன் போய் எல்லாம் சொல்லுவார், சத்தம் போடுவாங்க, தள்ளிங்கப்போ எல்லாரும் தள்ளி நிடுவாங்க. தள்ளி அவரை யாரும் தொடக்கூடாது, மேலே படக்கூடாது. இதுதான் சம்பிரதாயம். ஆனால் இவர் சம்பிரதாயத்துக்கு மாறா குளிச்சுட்டு வந்த உடனே பிள்ளையரங்காவளிதாசர் தோளில் கையை போட்டு கரை ஏறி வந்தாராம். இதை பொறுத்து பார்த்தா ஒரு நாள் கேட்டுவிட்டான், சுவாமி விசித்திரமா இருக்கே, நம்முடைய சம்பிரதாய பிரகாரம் குளிக்கிறதுக்கு முன்னால யார் மேலே படலாம், யாரை வேணாலும் தொட்டுட்டு போகலாம், யாரை வேணாலும் பிடிச்சிட்டு போகலாம். குளிச்சுட்டு நேரடியாக நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க பெருமாளுக்கு. இப்போ திருவாராதனை பண்ண போகும்போது நீங்கள் பிள்ளையரங்காவளிதாசர் மேலே பட்டுன்னு போகிறாரு, அவர் குளிச்சாரா குளிக்கலையா, சுத்தமாக இருக்காரான்னு தெரியாது அப்படின்னா சொன்னாரா உடையவர். எனக்கு குளிக்க போகும்போது குளிக்கிறது எதுக்காகன்னு கேட்டால் அது குளிக்கிறத பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. பல வகையான ஸ்நானங்களில் நிறைய ஸ்நானங்கள் சொல்கிறார் சாஸ்திரத்தில்.
6-7 வகையான ஸ்நானங்கள். நம்ம பண்ணுறதெல்லாம் ஸ்நானமே கிடையாது. பாத்ரூம்லேயும் இதில் ஸ்நானம்ங்கிறது என்னென்னா, ஓடக்கூடிய நதியில் மூச்சு அடக்கி உள்ள 1 நிமிஷம் உட்கார்ந்து நம்முடைய தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுக்க நனைஞ்சிட்டு பெருமாள் பேரை சொல்லிட்டு அந்த முதல்ல அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி தண்ணியில் இறங்கி சுத்தம் பண்ணிவிட்டு இறங்கிட்டு குளிச்சுட்டு வந்தாலும் அதுதான் பேர் ஸ்நானம்னு பேர். நம்ம மாதிரி ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்கலாம் ஸ்நானமே கிடையாது, இது பேரே வேறு. குளிக்க முடியாத நேரங்களில் மந்திர ஸ்நானம்னு இருக்குது, அப்புறம் புரோஷனம்னு இருக்குது. சும்மா தண்ணியை தலையில் இப்போ உடம்பு சரியில்லை ஒரு காரியம் பண்ண வேண்டியதாக இருக்குது, தலையில் வரும்போது தண்ணியை தெளிச்சுன்னு ஒரு மந்திரத்தை சொல்லியாச்சுன்னா உண்டு. அது தண்ணியை கூட தெளிக்க முடியாமல் சந்தர்ப்பத்தில் கூட பூஜை பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்னா கூட இப்போ ஹிமாலயாஸில் இருக்கிறவங்க குளிக்க முடியுமா, தண்ணியை தெளிக்க முடியுமா? அப்போ மந்திர ஸ்நானம்னு இருக்குது. மந்திரத்தை சொல்லிட்டாவே ஆத்மார்த்தமாக உள்ளுக்கு தண்ணி தெளித்து குளிச்சது மாதிரி அர்த்தம். அப்போ பூஜை பண்ணிவிடுவான். இதை பற்றி சொன்னாராம். அதுக்கு உடையவர் சொன்னாராம், நான் குளிக்க போகும்போது என்னுடைய மனசுக்குள்ள பல வகையான சஞ்சலங்கள் இருக்கு. அதில் ஒரு குறும்பு என்னன்னா, முக்குறும்புன்னு சொல்லுவா சாஸ்திரத்தில். வித்யா கர்வம், குலகர்வம், ஐஸ்வர்ய கர்வம். இந்த முக்குறும்பை யார் நீக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முக்தி உண்டு. நம்ம வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். கடைசி காலத்தில், அதாவது நம்முடைய அந்திம காலத்தில் இந்த முக்குறும்பை நீக்கினால்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை. முக்குறும்புனா என்ன? வித்யா கர்வம், குலகர்வம், ஐஸ்வர்ய கர்வம். முதல் ஐஸ்வர்ய கர்வத்தை பார்ப்போம். ஐஸ்வர்ய கர்வம் இல்லைன்னா நம்மகிட்ட காசு இருக்குது, அதனால அதை பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். இதை எதுக்காக கொடுத்துருக்கான்னா, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கான். நமக்கு இது சொந்தம் கிடையாது, எடுத்துகிட்டு போக முடியாது. அதான் அழகாக அண்ணதான் சொல்லுவான், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா. நம்ம கொடுத்தது அவ்வளோவே இரவல் தான். ஒரு சாமானை அடுத்தவர்கிட்ட ஓசி வாங்கிட்டு வரோம், அதை எவ்வளோ பத்திரமா வச்சுன்னா வாங்க திரும்ப கொடுத்துடணும். எப்போ அதை நீ பத்திரமா இந்த உடம்புல இருந்து நம்ம கொடுத்த சொந்த பந்தங்கள்ல இருந்து நம்ம அனுபவிக்கிற அத்தனை விஷயங்கள் நமக்கு இரவல் தான். அது எந்த நேரத்தில் பெருமாள் திரும்ப வாங்கிக்குவாங்க கேட்பான்னு சொல்ல முடியாது. அதான் அழகாக 2 வரியில் சொல்லிட்டான் பெரிய தத்துவத்தை கண்ணதாசன். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானான். உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை கொடுக்கும் போதே நமக்கு இரவலாக சில விஷயங்களை கொடுத்துருக்கான். நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒத்தனை விஷயமும் இரவல் தான். அந்த வித்யா கர்வம்ங்கிறது, ஐஸ்வர்ய கர்வம்ங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்வத்தினால ஏற்படக்கூடிய செருக்கு. இதை பகவான் நமக்கு, நீங்கள் பகவான் மேலே ரொம்ப அபிமானம் உள்ளவாளாக இருந்தால் அதை அப்பப்போ அடக்கிடுவான். நம்ம கையில் 500 ரூபா நோட்டு இருக்கும், பஸ்ஸில் ஏறி போக முடியாது, ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. பஸ்ஸில் ஏறணும்னா கண்டக்டர் 500 ரூபா வச்சுருக்கிறவன 10 ரூபா வச்சுருக்கிறவனுக்கு மரியாதை கொடுப்பான். சில்லறை இருக்கா, ஏறுங்க சாருமா, காலங்காலத்தால் 500 ரூபாய் தூக்கிட்டு வந்திருக்க பாருப்பா. 500 ரூபா வச்சுருக்கவன் அவனுக்கு கேவலமானவன் நான் தெரியலாம். அப்போ ஐஸ்வர்ய கர்வம் அங்கே அடிபட்டு போகுது. இது ஒரு சாதாரண உதாரணம். பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். இந்த ஐஸ்வர்ய கர்வம்ங்கிறது எந்த நேரத்துலையும் போயிடும். நம்ம கையில் இருக்கிற 2000 ரூபா நோட்டு கட்டுக்கட்டாக இருக்கும். மோடி திடீர்னு இது செல்லாதுன்னு சொல்லிட்டாருன்னா ஐஸ்வர்ய கர்வம் போச்சு, நம்ம பணம் வெறும் பேப்பர் ஆகிடும். அடுத்த கர்வம் என்ன கர்வம்? குலகர்வம். நான் உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டேன், அதனால மற்றவனை மட்டமாக நினைக்கிறது. நீ எல்லாம் இவன் தானடா, உன் புத்தி அப்படித்தான் இருக்கும்னு சொல்றது. இதுக்கு இதை பகவான் யார் மூலமாக வைப்பானா, நம்மளோட கீழ் ஜாதிக்காரன ஒருத்தன், நம்மளோட தாழ்ந்த குலத்தில் உள்ளவங்க மூலமாக சில ஞானங்களை நம்ம கொடுப்பான். நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம விட தாழ்ந்தவன் நினைக்கிறவன்ட்ட இருந்து வரும். எனக்கு அந்த அனுபவம் நிறைய உண்டு. ஏதோ நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டேன்னு நினைச்சிட்டு சில பேர்கிட்ட பேசுவேன். அவங்க ஒரு தேவர சமூகமோ வேற சமூகத்தை சேர்ந்தவனா இருப்பார். ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருப்பார், சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பார்.
கடைசியில் அவர் வாயிலிருந்து பெரிய விஷயம் வரும். பிரபந்தத்தில் இருந்தோ, பாகவதத்தில் இருந்தோ, கம்பராமாயணத்தில் இருந்தோ பெரிய விஷயங்கள் பிரமாணம் பிரமேயத்தோட, அதாவது காரண காரியத்தோட உதாரணத்தோட வரும். அப்ப நமக்கு ஆடி போயிடுவோம். அப்ப நம்முடைய குலகர்வம்ங்கிறது அடிபட்டு போகும். நீ என்ன பிராமணனா பிறந்தேன்ன, என்ன வேதம் படிச்சேன்ன, என்ன சாஸ்திரம் படிச்சேன்ன, ஒரு சாதாரண ஒரு இவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாமல் போயிட்டேன். இது எனக்கு உண்மையிலேயே ஒரு அனுபவம். ஏன்னா அது சொல்கிறதுனால ஒன்றும் இது இல்லை. திருக்கோஷ்டியூருக்கு நான் கூப்பிட்டு போனேன் சில பேரை. பஸ்ஸில் ஒரு மணி நேரம் நான் எங்கள் காரில் சிவகங்கையிலேருந்து திருக்கோஷ்டி வரைக்கும் போகணும். அப்போ திருக்கோஷ்டியூர் கதையை பற்றி சொல்லுங்க சுவாமின்னு சொன்னாங்க. உடனே அங்கே என்னோடய காரில் வந்த என்னுடைய கூட வந்தவங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் பொழுது போகணும்ல, நான் திருக்கோஷ்டியூரில் ராமானுஜருடைய கதையை சொல்லிட்டு வந்தேன். நான் விஸ்தாரமாக சொன்னேன். ஒரு மணி நேரம் சொல்லி திருக்கோஷ்டியூர் வந்தாச்சு. வந்து பெருமாள்லாம் சேவித்தோம். சொன்னால் மேலே விமானத்தை சேவிப்போன்னு சொல்லி இவாளெலாம் கூப்பிட்டு போகிறேன். விமானத்தை கூப்பிட்டு போகிறேன். அப்போ எனக்கு கொஞ்சம் எல்லோரும் சாமி நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க, நல்லா இருந்தது, அருமையாக இருந்ததுண்ணா. எனக்கு கொஞ்சம் ஒரு கர்வமாகவே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்லையே, நம்ம நல்லா சொல்லியிருக்கோமே. நல்லா பாருங்க, சிவகங்கையிலேருந்து திருக்கோஷ்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக திருக்கோஷ்டியூர் நம்பிகளை சந்தித்தது, விமானம் ஏறினது, ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொன்னது, இதை பூரா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக சொல்லியிருக்கேன். இப்போ மேலே ஏறின விமானம் கூட்டின்னு போகிறதுக்கு மாதவன் ஒருத்தன், பெருமாளுக்கு திருவிளக்கு பிடிக்கிற கைகரியம் பண்ணுறவன், ஒவ்வொருத்தாட்டையும் 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு மேலே கூப்பிட்டு போய் விமானத்தை சேவை பண்ணி வைப்பான். அவன் மேலே எங்களை கூப்பிட்டு போனார். அந்த மாதவங்கிற அந்த கோயில் கூட்டின்னு போனால் நாங்கள் ஒரு 10-20 பேர் போனோம். எல்லோரும் மேலே ஏறணும். மேலே ஏறும்போது போகிறோம், அவன் பெருமாளை பற்றியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. பார்த்து குனிஞ்சு வாங்க, இருட்டில் இருக்கும், அப்படி இருக்கணும், இது வழிகாட்டின்னு வந்தவன் மேலே வந்து கோபுரத்து மேலே ஏறின உடனே இந்த நான் சொன்ன இந்த ஒரு மணி நேரம் சொன்னேன் பாருங்க, இதெல்லாம் 10 நிமிஷத்தில் விளக்கிட்டான். என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சினிமாவை திரும்ப பார்த்தது மாதிரி இருந்தது. ஒரு மணி நேரம் ஓடின சினிமாவை திரும்ப 10 நிமிஷத்தில் காட்டினது மாதிரி இருந்தது. சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் 10 நிமிஷத்தில் சொல்லிட்டாரு சாமி அப்படின்னா எனக்கு மண்டையில் அடிச்சது மாதிரி இருந்தது. சுருங்க சொல்லி விரிய வைப்போன்னு சொல்லுவாளா இல்லையா? அப்போ எனக்கு மனசுக்குள்ளே தோணுது, பெருமாள் நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம், நல்ல இதில் குளத்தில் பிறந்திருக்கோம், நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எல்லாருக்கும் சொல்கிறோம். ஆனால் ஒரு படிப்பறிப்போ சாதாரண ஒரு பெருமாளுக்கு கைகேணி பண்ணக்கூடிய அவன் சாதாரண ஒரு கையிலே கட்டிட்டு ஒரு சாதாரணமான ஒரு உடையில தான் இருக்கார். என்ன மாதிரி நாவும் போட்டுட்டு வேஷ்டி கட்டிட்டு பஞ்சவஞ்சம் கட்டிட்டு அப்படி கூட இல்லை. சாதாரணமான உடையில் இருக்கக்கூடியவன். வேற ஒரு உதாரணங்கள் மற்றதெல்லாம் சொல்லக்கூடிய இது கிடையாது. 10 நிமிஷத்தில் அந்த உடையவருடைய கதையை பெருமாளுக்கும் அந்த இது திருக்கோஷ்டி நம்பிகளோட வந்து மந்திர உபதேசம் நடந்த இடத்த 10 நிமிஷத்துக்கு சொல்லுவேன். எனக்கு அப்படியே ஆடி போயிட்டேன். நம்ம இந்த 10 நிமிஷத்தில் சொல்ல வேண்டியது ஆனால் நம்ம டைம் பாஸிங்காக சொல்லிட்டு வந்தோம். அது வேற. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு, நான் டைம் பாஸிங்கு சொன்னேன். அவன் பொழப்பு, அவன் 1 மணி நேரம் சொல்லியிருந்தானா அவனுக்கு வருமானம் வராது. 10 நிமிஷத்தில் சொல்லி ஆகணும். ஆனால் நான் சொன்ன விஷயங்களில் ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணாமல் சொல்லப்போனால் நான் சொன்னதில் விட்டதையும் சேர்த்து சொன்னான். அப்போ தான் எனக்கு தோணுது, ஆஹா, அப்போ நம்ம உயர்ந்த குளத்தில் இருக்கோம் நாம நினச்சிட்டு பெருமைப்பட்டிருந்தா கூட நம்மை விட சாதாரணமானவனுக்கும் நம்ம விட சொல்லாற்றலோ அல்லது ஞானமோ இருக்கலாம். அது யார்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே நம்முடைய செருக்கு அடிபடும். 2வது கர்வம் குலகர்வத்தை சொல்லிட்டேன்னா, 3வது வித்யா கர்வம். படிப்புனால ஒரு கர்வம் வரும். இந்த இப்போ ஐஸ்வர்ய கர்வம்ங்கிறது ஒரு நிமிஷத்தில் ஒடுக்கிடுவான்.
குலகர்வம்ங்கிறது நீ என்னைக்கு எந்த குலத்தில் பிறந்தியோ அது சாகிறது வரைக்கும் அது போகாது. நானே பிராமணனா பிறந்துட்டேன், நான் எஸ்சியை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஒத்துக்கோனா? முடியவே முடியாது. என்னதான் மாறினாலும் என்ன இந்த உலகம் அப்படி தான் பார்க்கும். நான் ஒரு தப்பான காரியம் பண்ணால் கூட சரி நல்லா தான் தப்பாக ஐயர் நெத்தியில் ஒன்றும் போட்டுக்கலாம், நல்லா தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்காருன்னுனால அப்போ என்ன சொல்லுவான், என்ன சாமி நீங்கள் இப்படி பண்ணலாமாம்மா. அப்போ நம்மளை அங்கீகரிச்சுட்டான், இதுதான் தாய், இதுதான் தகப்பன், இதுதான் குலம், அதை மாற்றிக்கவே முடியாது. அதனால இந்த ஜென்மா பூரா அது தொடரும். அடுத்த ஜென்மம் எப்படியோ தெரியாது. இந்த ஜென்மத்தில் நான் பிறந்தது பிராமணா பிறந்துட்டேன், பிராமணா தான் சாவேன் கடைசி வரைக்கும். சர்டிஃபிகேட்டில் வேணால் மாற்றிக்கலாம், உள்ளத்தளவில் குணத்தளவில் அது மாறவே மாறாது. ஆனால் வித்யாகர்வம்ங்கிறது என்ன தெரியுமா, அது இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லை, 7 ஜென்மத்துக்கு தொடருமா. அதான் ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு ஜென்மத்தில் ஒருத்தன் கல்வியை கற்றுண்டான்னா அவனுக்கு 7 ஜென்மத்துக்கு அதனுடைய பலன் தொடர்ந்துட்டு இருக்குமா. வள்ளுவன் சொல்கிறான். இது எப்படியும் வர இப்போ பார்க்குறோம். 3 வயசு குழந்தை 1330 திருக்குறளையும் படிக்கிறது, 5 வயசு குழந்தை ராகங்கள்லாம் சொல்லுறது அப்படின்னு இப்போ பார்க்குறோமா இல்லையா? அது 5 வயசு குழந்தை இப்போ தான் பேச்சே வந்திருக்கும், அதுக்குள்ளே எப்படி அதுக்கு ராகம்லாம் தெரியும்? வாத்தியார் குரு வச்சு கற்றுட்டு தான் கிடையாது, அது போன ஜென்மத்தில் கட்டுறது. அதான் கம்பன் வள்ளுவன் அங்கே தான் நிற்கிறான். ஒருமையில் தாம் கற்ற கல்வி எருமையும் ஏமாப்புடைத்து. போன ஜென்மத்தில் விட்ட கண்டினியூட்டி தொடரும். இப்போ நான் அடியனுக்கு கொஞ்சம் பேசுகிறேன்னா இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் படித்ததே கிடையாதுண்ணா, ஏதோ போன ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறை ஏதோ பேசுகிறேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான், பழைய பூர்வ ஜென்மத்தினுடைய கண்டினியூட்டி தான் அது. இந்த செருக்கை பகவான் எப்படி உடைப்பான்னு கேட்டால் நம்மளை விட கல்வியில் குறைந்தவனை வச்சு உடைப்பான். அதான் ஔவையார் சொன்னான். ஒரு பல உதாரணங்களுக்கு இருந்தாலும் ஒன்று புரியுதுக்காக சொல்கிறேன். ஔவையார் மரத்தடியில் ஒதுங்கினா தாகமாக இருக்குது, மேலே ஒரு மாடு மேய்க்கிற பையன் இருந்தான். அந்த காலத்தில் எப்படி பேசுவான், ஏப்பா மாட்டுக்கார பையனே கொஞ்சம் பழம் போடப்பா அப்படின்னா, நாவற்பழம் கொஞ்சம் போடு அப்படின்னா. அவன் கேட்டான், பாட்டியை சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டான். இவனுக்கு என்னடா இது, மாடு மேய்க்கிற பையன் நம்மளை பார்த்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறானே. அதில் பழத்தில் என்ன, நாவல் பழத்தில் சுட்ட பழம் எப்படி சுடாத பழம் எப்படி, சுட்ட பழத்தையே போடு அப்படின்னா. உடனே மரத்தை உளிக்கிறான், நல்ல கனிஞ்ச பழம் கீழே விழுந்தது. கீழே விழுந்தாலும் அந்த மணல் பட்டு நாவல் பழம் சாப்பிட்றது அப்படி சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு, கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. நாவல் பழம் உதுக்கணும், கீழே மணலோடு இருக்கணும், மணலை ஊதி ஊதி அப்படி சாப்பிட்ட அனுபவம்லாம் அடியேறுக்கு உண்டு பரமக்குடியில் வைகை ஆற்றுல. அந்த பழத்தை அந்த மணலில் விழுந்த நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கும். அது வளைஞ்ச உடனே அந்த பழம் தெரிச்சிடும், அதில் மணல் ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மணலை ஊதி ஊதி தள்ளி அப்புறம் சாப்பிடுவோம். அதை ஊதி நான் கையில் எடுத்துட்டு உடனே பாட்டினா, பாட்டி பழம் சுடுதான் நான். அப்போ அவர் பாட்டு சொன்னால் அருமையான பாட்டு. பெரிய பெரிய கவிஞர்களையும் பெரிய பெரிய மேதாவிகளையும் என்னுடைய பாட்டு தரத்தினால தோக்கடித்து அவங்கள மண்ணை கவ வச்சேன். ஆனால் சாதாரண மாடு மேய்க்கிற சிறுவனாக இருந்து என்ன இப்படி ஒரே வார்த்தையில் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டு என்னுடைய அறிவு கண்ணை திறந்துட்டியேப்பா, நீ யாருன்னா ஔவையாருக்கு முருகனாக காட்சி கொடுத்தான். அதுக்கு ஒரு பாட்டு எழுதினான். இந்த கோடாளி பெரிய பெரிய மரங்களை எல்லாம் வெட்டும்போது இந்த கோடாளி வளையல, ஆனால் ஒரு வாழைத்தண்டை வெட்டும்போது இந்த கோடாளி வளைஞ்சு விடுத்தேன்னு எழுதினான். அந்த பாட்டு அருமையான பாட்டு, அது எனக்கு ஞாபகம் இல்லை. பெரிய கருங்காலி மரத்தை வெட்டும் போது வளையாத இந்த கோடாளி வாழைத்தண்டை வெட்டும் போது வளைஞ்சு விடுத்தே அப்படின்னு பாடினான். என்ன அர்த்தம்னா, கல்வி சேர்க்கை பகவான் ஒடுக்கும் போது நம்மை விட யார் ரொம்ப கல்வி இல்லாதவன் நினைக்கிறோமோ அவன் மூலமாக ஒடுக்கிறோம். அடி எனக்கும் அந்த அனுபவம் பல தடவை உண்டு. இப்போ சொன்னாராம் உடையவர், சொன்னாராம், எனக்கு என்னை அறியாமல் கூட இந்த குல கர்வம்ங்கிறது, நான் ஆச்சாரியன் ஆகிட்டேன் விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன்னு கர்வம் என் மனசுக்குள்ளே வரக்கூடாது. அது மனசளவில் வராமல் இருக்கணும்னா உடம்பளவுலையாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக நான் குளிச்சுட்டு வந்த உடனே பிள்ளையார் தாசர் தோளில் கையை போட்டு ஏறுறேன்னு சொன்னான். அந்த அளவுக்கு பிள்ளை விரங்காவளி தாசர் மேலே அபிமானம் உள்ளவர் உடையவர்.
அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி, எல்லாருக்குமே பிள்ளைகளுமே தாசர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார், ரொம்ப அபிமானமாக இருக்காருன்னு கொஞ்சம் மற்ற பிராமண சிஷ்யர்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன இப்போ வந்து சேர்ந்தார், ஒரு ஞானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் என்ன பண்ண மெய்காப்பாளராக இருந்தவர் தானே, அதோட பெண்ணாசையில் இருந்தவர் திடீர்னு ஒரே நாளில் மாறிட்டார். அது எப்படி இவருக்கு அவ்வளவு ஞானம் வந்திருக்கும்னு சொல்லி காரச பரசலாக பேசிட்டு இருக்கார். இது உடையவர் காதுக்கு வந்தது. அப்போ இவருடைய மேன்மையை வெளிப்படுத்தணுமா இல்லையா? அதுக்காக ஒரு காரியம் பண்ணாராம். ஒரு சிஷ்யர், அந்தரங்கமான சிஷ்யரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, இன்னைக்கு ராத்திரி இந்த பிராமணா சிஷ்யர்லாம் பிராமணருக்குன்னு சில இதுவும் உண்டு, நல்ல குணங்கள் பல இருந்தால் கூட ஒரு உண்டு, தான் உயர்ந்தவன்கிற எண்ணம் வரும்போது மற்றவாளை மட்டமாக நினைக்கிறோம். அது நினைக்கிறதுனால நம்ம அதுதான் தடை. பெருமாள் அடைகிறதுக்கு 3 வகையான குறும்பு, அதான் முக்குறும்பு, 3 வகையான தடை. ஒன்று, காசு இருக்குன்னு நினச்சிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோன்னா நம்முடைய காசெல்லாம் நம்ம 100 ரூபா தட்டில் போடுறோம், அதனால் நமக்கு ஸ்பெஷலாக மரியாதை கொடுக்கணும் அர்ச்சகர்னு நினைப்போம். அங்கே நமக்கு ஐஸ்வர்ய கர்வம் வருது, அதை ஒரு வகையில் பகவான் கொடுக்குறான். அடுத்தது, மற்றவங்களாம் சும்மா கோவிந்தா கோவிந்தான்னு செவிச்சுட்டு போவான், நம்ம ஸ்லோகம்லாம் சோஸ்திரம்லாம் சொல்லிட்டு போவோம். அப்போ நமக்கு ஒரு கர்வம் வரும், ஆஹா நம்ம பிராமணா பிறந்ததுனால தான் இத்தனை விஷயம்லாம் கற்றுட்டு இருக்கோம், அதையும் அடிக்கிறான். அடுத்தது வித்யா கர்வம், 3 தெரிஞ்சது. இந்த கர்வங்களெல்லாம் நமக்கு எப்போ ஒடுங்கிறதோ அப்போ முக்தி நிச்சயம். வேறு ஒன்றுமே குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீங்கள் பண்ணது போகாமல் பண்ணல், புண்ணியம் பண்ணல, அதெல்லாம் வேறு. இந்த முக்குறும்பாக இருக்கணும். அதை அழகாக சொல்லுவாங்க, மொழியை கடக்கும் பெரும்புகளான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடத்தும் குரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடியல்லால் வழியை கடத்தல் எனக்கு நீ யாதும் வருத்தம் அன்றே. பாசுறதுக்கு அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன். வஞ்ச முக்குறும்பு, இந்த முக்குறும்பும் நம்ம வஞ்சகமாக நம்ம உடம்புல வந்து ஒட்டிட்டு எடுப்பான். இதை தொடர்ச்சி எரியணும், எரியறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியில் உடையவரே முயற்சி பண்ணியிருக்காரு, நம்மெல்லாம் இந்த மூளைக்கு. அந்த வஞ்ச முக்குறும்பும் நீங்கி எடுத்துனா நமக்கு மோட்சம் நிச்சயம். மோட்சம் எப்படி கிடைக்கும்? நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், நிறைய தானம் பண்ணியிருக்கேன், தர்மம் பண்ணியிருக்கேன், இதனாலலாம் கிடையாது. இந்த முக்குறும்பும் போகணுமா. முக்குறும்பில் நான் சொன்னேனே, முதல் குறும்பு ஐஸ்வர்ய கர்வம். நம்ம கையில் இருக்கிற காசு பூரா பெருமாள் கொடுத்தது, இரவல் தான், இதை மற்றவாளுக்கு கொடுக்கணும், நமக்கு தேவையை போல் மற்றதை கொடுக்கணும், உதவி பண்ணணுங்கிற எண்ணம் வரணும். அதான் சொன்ன, சென்னியோங்கு தான் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்று நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஏற்றிக்கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன். அப்போ என்னுடைய உடமைன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் பூரா என்னுடைய உடைமை கிடையாது, இரவலா அனுபவ பாத்தியமாக நீ கொடுத்துருக்க. அதனால் எதை கொண்டு வந்தாய், கீதையில் சொல்லுவாங்கன்னா நீ கொண்டு செல்வதற்கு எதை இழந்தாய். அப்போ எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லைங்கிற எண்ணம் வரணும். அப்போ வித்யா கர்வம், ஐஸ்வர்ய கர்வம் போயிடும். அடுத்தாப்புல ஒட்டிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மேலே, இன்னும் கொஞ்சம் அடுத்த லேயராக ஒட்டின்னு இருக்கிறது குலகர்வம். ஒவ்வொருத்தரும் நம்ம உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னு சொல்கிறோம், அதுலேயே உள்ளவன் அது கீழே உள்ளவனை மதிக்க மாட்டான். பிராமணனுக்குன்னு பொதுவாக சொல்ல, மற்ற ஜாதியில் உள்ளவங்க கூட அவனுக்கு கீழே உள்ளவனை அவன் மதிக்க மாட்டான். நீ வேலைப்படாத, நீ தொட்டதை நான் சாப்பிட மாட்டேன், ஓன் தண்ணி நீ சாப்பிட்ட தண்ணியை நான் குடிக்க மாட்டேன், ஓன் டம்ளர் நான் குடிக்க மாட்டேன்னு. இதுக்கு மகாபாரதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் நேரம் ஆகிடும். அப்படிம்போம். அப்போ அந்த இடத்துல அந்த குறும்பு போயிடும். அடுத்தது வித்யா கர்வம். நான் தான் சொன்னேனே, நம்ம ரொம்ப படித்தவன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோன்னு நினைப்பு வரும். அதை மண்டையில் அடித்து சம்பட்டினால அடித்து அந்த 3வது லேயரை நீக்கணும். இதெல்லாம் நம்ம பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீக்க முடியும், நம்மளால் நீக்க முடியாது. பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கும்னு கேட்டால், பெருமாள் நமக்கு புத்தி சொல்கிறதுக்கு நம்மளை விட புத்திசாலியாக அனுப்ப மாட்டான். நம்ம நினைக்கிறோம் பெரிய ஞானி வந்து நமக்கு புத்தி சொல்லுவான், ஞானியே வேண்டியதில்லை. நம்மளை விட சாதாரண அறிவு உள்ளவன் நமக்கு புத்தி சொல்லி நமக்கு தெரியாத விஷயத்தை ஞானத்தை கொடுத்துருவான். பெரிய பெரிய ஆச்சாரியார்களுடைய இதுலனா ஞானம் அப்படி தான் கிடைச்சிருக்கு. பகவானே தானே நேரம் வந்து எந்த வகையான இவனுக்கும் ஞானத்தை ஏற்படுத்தலை. சாதாரண மனுஷனாக
மாடு மேய்க்கிறவனாகவும் ஆடு மேய்க்கிறவனாகவும் சாக்கடை அல்றவனாகவும் வந்து கூட பெருமாள் கர்வத்தை ஒடுக்கியிருக்கார். அதனால் அதுக்கு வந்து நம்மளோட பெருச்சவரோ ஞானிகள் மூலமாக தான் உபதேசம் வரும். அது உலக சம்பிரதாயத்துக்காக ஞானிகள் பெரிய பெரிய வாழ்வோட சேர்றோம். ஆனால் அவா மூலமாக தான் நமக்கு நம்முடைய கர்வம் அகலணுங்கிற அவசியம் இல்லை. பெருமாள் யார் மூலமாக விடுவாலும் இந்த கர்வத்தை அகற்றி விடுவான். இவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பிள்ளைவரகாளிதாசர் அருமையான கதைங்கிறனால அனுபவிக்கிறக்காக சொல்கிறேன், கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும். இவர் வாழ்க்கெல்லாம் குல கர்வம் இருக்குது, அதனால் அதை நீக்கணும்னு முடிவு பண்ணார். தன்னுடைய அந்தரங்கமான சிஷ்யரை கூப்பிட்டு இந்த பிராமணாளுடைய வேஷ்டியை பூரா ஒரு ஓரத்தில் கிழிச்சிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாம் காய போட்டு கொடியில் மடியா காய போட்டுருக்காரு. காலம்புறம் குளிச்சுட்டு கட்டிக்கணும். எல்லாருடைய துணியும் ராத்திரி ஒரு அந்தரங்கமான சிஷ்யர் போய் ஒரு முளத்துக்கு கிழிச்சு விட்டார். எல்லா வேஷ்டியும் ஒரு முளத்துக்கு கிழிச்சு எல்லா வேஷ்டியும் கிழிச்சாச்சு. காலம்புறம் இந்த பிராமணாலாம் எதிர்த்து குளிச்சுட்டு பார்த்தா காலம்புறம் ஒரே கலவரம். என்னன்னு கேட்டால், ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை திட்டின்னு இருக்கான். ஏன் சுவாமி, நீ தான் சுவாமி என் வேஷ்டியை கிழிச்சிரு, நான் நேரத்தே ஒரு மாதிரியாக பார்த்தேன், அதில் ஜருக போட்டுருக்க கிழிச்சு விட்டேலே அப்படிங்கிறான். இன்னொரு பிராமணன் அப்படி ஒவ்வொருத்தாலும் சண்டை போட்டுருக்கான். உடையவர் அந்த அந்தரங்க சிஷ்யனை கூப்பிட்டு கேட்டால் என்ன நடந்ததுன்னாரு. பாருக்கா, கண்ட வார்த்தைகள்லாம் பேசிட்டு சண்டை போட்டுருக்கா, என் வேஷ்டியை கிழிச்சு விட்டான்னு. இருக்கட்டும் அப்படின்னாரு. அன்னைக்கு ராத்திரி அப்புறம் கிழிச்சுட்டு அந்த கிழிஞ்ச வேஷ்டியை கட்டிட்டு என்ன மடியாச்சே, வேறு வேஷ்டி கட்டிக்க முடியாது. கிழிஞ்ச வேஷ்டியவே ஒரு முடம் தான் கிழிஞ்சிருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட்டிட்டு எல்லாம் பூஜையெல்லாம் மடிச்சு முடிச்சிட்டா. அன்னைக்கு ராத்திரி இந்த கிழிஞ்ச வேஷ்டிக்காக சண்டை போட்டாவார் 2 பேர். அவரை கூப்பிட்டார் உடையவர், நீ போய் பிள்ளைவரகாவலி தாசர் ஒரு 1 மணி 12 மணி 1 மணி இருக்கும், பிள்ளைவரகாவலி தாசருடைய படுக்கறை போய் அவள் என்ன பேசிக்கிறான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. அந்த 2 பேரும் அவள் படுத்துன்னு இருக்கிற இடத்துல, அப்போ படுக்கறைன்னா தனியாக கிடையாது, எல்லாமே மடம் தானே, ஒரு ஓரத்தில் படுத்துன்னு இருக்கா. போய் பார்த்தா இவ 2 பேரும் ஒருத்தாளுக்கு ஒருத்தா மூஞ்சியை திருப்பின்னு படுத்திருக்கா கோபத்தில். அதை வந்து ராமானுஜர்கிட்ட சொல்கிறார். 2 பேரும் ஒருத்தாளுக்கு ஒருத்தா, அதாவது அந்யோன்யம்ங்கிற ஒருத்தாள் ஒருத்தா பார்த்துட்டு இருக்கணும். இவன் ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம் மூஞ்சியை திருப்பிட்டு படுத்துட்டு இருந்தார். இதை வந்து காலம்பரை சொல்கிறார். உடனே காலம்பரை பிள்ளைவரகாவலி தாசரையும் இவாளையும் கூப்பிட்டார். எல்லா பாகவத கோஷ்டியும் கூப்பிட்டு அவள் 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஏதோ சண்டையாமே, இன்னைக்கு பூரா நீ பேசவே இல்லையாமே, உன்னுடைய மனைவியோட மூஞ்சியை திருப்பின்னு இருந்தியாமே, என்ன விஷயம்னு கேட்டார். அப்போ சொன்னார், இதுக்கிடையில் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், ராமானுஜர் தன்னுடைய அந்தரங்க சிஷ்யனை விட்டு போய் அந்த பொன்னாச்சிங்கிற அந்த பெண்ணுடைய கழுத்தில் நல்ல நகை போட்டுருக்கா, காதல்லாம் நகை போட்டுருக்கா. நீ அவருடைய ஒரு காது தோட திருடிட்டு வா, இந்த காது தோட ஏதாவது நகையை திருடிட்டு வானா. இந்த போன சிஷ்யர் என்ன பண்ணாருன்னா, இவ படுத்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்து காது தோட கழட்டிட்டார். அப்படி தூக்கத்தில் கழட்டிட்டார். கழட்டின உடனே என்ன பண்ணானா, இந்த பக்கம் திரும்பி படுத்த உடனே ஐயோ முழிச்சுட்டாப்புல இருக்குன்னு இவர் ஓடி வந்துட்டார். ஓடி வந்து ராமானுஜர்கிட்ட இந்த ஒரு தோடை மாத்திரம் கொடுத்தார். சுவாமி, ஒரு தோடை கழட்டிட்டேன், அதுக்குள்ளே முழிச்சுட்டு திரும்பி படுத்துட்டா, அதனால் முழிச்சுட்டானா என்னை பிடிச்சிடுவாளேன்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு இந்த ஒரு தோடை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து. இது அப்படியே இருக்குது உடையவர்கிட்ட. காலம்பரை கூப்பிட்டு எல்லா பாகவத கோஷ்டியில் பிள்ளைவரகாவலி தாசர்கிட்ட கேட்டார், பொன்னாச்சி அம்மா நீங்கள் 2 பேரையும் உட்காந்துக்கிட்டு என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை,
ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கல்? இப்போ சொன்னானா, இல்லை ஒன்றும் இல்லை சுவாமி, வேற நாள் ராத்திரி தூங்கும்போது யாரோ ஒரு பாகவதற்கு ஏதோ கஷ்டம் போல இருக்கு. நம்ம சிஷ்யாவில் யாரோ ஒரு பாகவதற்கு, நம்ம கோஷ்டியில் உள்ளவாளுக்கு நம்ம நகை கேட்கலுக்கு அவளுக்கு சங்கோஜம். என்னதான் இருந்தாலும் பிராமணனாலா இல்லையா அவா, யாசகம் வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துக்கும் மனசுக்கு. அதனால இல்லாட்டி ஒரு வேளை மடத்தில் பணம் தேவைப்பட்டதா என்னன்னு தெரியல, பொன்னாச்சியுடைய காது தோடை ஒரு தோடை கழட்டியிருக்க. பொன்னாச்சியும் அது தெரிகிறது, அவளும் தெரிஞ்சுட்டா. தெரிஞ்சுட்டு தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட்டு இடம் கொடுத்தா. இவர் ஒரு தோடை கலட்டிட்டார். உடனே கலட்டி முடித்த உடனே இந்த என்னுடைய மனைவி பொன்னாச்சி என்ன நினச்சிருக்கானா மனசுக்குள்ள, அப்புறம் பொன்னாச்சிட்ட கேட்டார், நீ என்னம்மா நினைச்ச? ஆமாம் நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சு கொடுத்து இப்படி பாகவதா ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, எடுத்துகிட்டு இருக்காரு, எடுத்துக்கிட்டோன்னு விட்டுட்டேன். அப்புறம் அவர் ஒரு தோடை வச்சுட்டு விற்க முடியாது, விற்று என்ன பண்ண முடியும்? அதனால் இன்னொரு தோடையும் எடுத்துக்கட்டோன்னு திரும்பி அவருக்கு அவருக்கு சௌகரியமாக திரும்பினேன். அவர் அதுக்குள்ளே திரும்பின உடனே நான் முழிச்சுட்டேனாக நினச்சி ஓடி போயிட்டார். இப்போ எனக்கு உதவி பண்ண முடியாமல் போயிடுத்து அப்படின்னு. அப்போ பிள்ளை விரங்காவளிதாசர்கிட்ட கேட்டான், சரிப்பா நல்லது தானே பண்ணியிருக்கா, இன்னொருத்தோடையும் எடுத்துக்கணும்னு தானே திரும்பியிருக்கா, உனக்கு ஏன் அதில்? இல்லை சுவாமி, இவளுக்கு தன்னுடைய ஐஸ்வர்ய கர்வம் வந்துடுத்து, இது நம்ம சாமான்னு நினச்சிட்டு தானே இன்னொன்று எடுத்துக்கிட்டோன்னு கொடுத்துருக்கா, திரும்பி படுத்திருக்கா. இவ எப்படி படுத்திருக்கணும்? எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைன்னு தூங்கும்போது சவுண்டு ஸ்லீப்பாக இருக்கணும். எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எதையும் கொண்டு போக போகிறதில்ல, ஏதோ இதெல்லாம் இரவலாக போட்டுருக்கோம். எது வேணாலும் அப்படி சுவாதீனமாக படுத்துட்டு இருந்தாலும் அவருக்கும் இன்னொரு காதில் இந்த பக்கம் திரும்பி வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். இவன் ஏதோ பெரிய தர்மம் பண்ணுற நினைப்பில் திருப்பி எடுத்துக்கட்டோம்னு தானம் பண்ணுற மாதிரி நினைச்சுன்னு இவன் கொடுத்ததுனால அவளும் என்ன பண்ணிட்டா, முழுசாக தானத்தை முழுசாக பண்ண முடியல, அதனால் ஓடிட்டார். அதனால நான் இவளை சத்தம் போட்டேன், எனக்கும் அவளுக்கும் இதான் சண்டை. அவள் பாட்டுக்கு சுவாதீனமாக நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தேன்னா அவள் பாட்டுக்கு வேணுங்கிற நகையை எது வேணாலும் எடுத்துகிட்டு போகட்டுமே, அதனால தான் எங்களுக்குள்ள சண்டைன்னு. உடனே பாகவத கோஷில் சொன்னாலாம், இந்த தோடை கொடுத்தாராம், இது நான் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னு சொல்லி கொடுத்து போட்டுக்கோமான்னு சொல்லி கொடுத்துட்டு சொன்னாரான். பாருங்கோ, நீங்கள் உயர்ந்த ஜாதி, பெரிய இது, ஞானம் உள்ளவா, விஷயங்கள் தெரியும், வேதம் தெரியும், எல்லாம் கேட்குறேன். ஆனால் உங்களுக்கு இன்னும் இந்த ஐஸ்வர்ய கர்வமே போகலையே. ஐஸ்வர்ய கர்வம் போனால் தானே அடுத்த ஸ்டெப்பு குல கர்வம் போய் வித்யா கர்வம் போகும். நீங்கள் இன்னும் முதல் படியே தாண்ட முடியலையே. ஒரு சாதாரண வேஷ்டி, அந்த வேஷ்டியில் ஒரு முழம் கிழிஞ்சது நான் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இந்த ஒரு முழம் கிழிஞ்ச வேஷ்டி, ஒரு வேஷ்டியில் ஒரு முழம் கிழிஞ்சதுக்காக நீங்கள் எத்தனை சண்டை போட்டு என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசிட்டேன்னு எனக்கு என்னுடைய காதுக்கு வந்தது. ஆனால் நம்மளை விட தாழ்ந்த ஜாதின்னு நினைக்கக்கூடிய பிள்ளை விரங்காவளிதாசர் என்னுடைய மனைவிட்ட என்ன சண்டை போடுறார்? நீ ஒரு பக்கத்தை தோடு போனதுக்காக, இந்த தோடு நகையெல்லாம் உனக்கு சொந்தம் நினைச்சதுனால தானே நீ இன்னொரு தோடை எடுத்துக்கோன்னு திரும்பி கொடுத்துருக்க. எதுவுமே சொந்தம் இல்லை, நீ சுவாதீனமாக படுத்திருந்தேன்னா அவர் வேணுங்கிறத எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அப்போ உனக்கு இன்னும் இந்த சொத்து மேலே உனக்கு உன்னுடைய பொருள் மேலே உனக்கு ஆசை இருக்குல்ல. இன்னும் நீ ராமானுஜரை சரணாகதி பண்ணதுக்கப்புறமும் இது பகவானால், அதான் சொன்னாரே, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு. நம்ம சும்மா மோதிரத்தில் திருமண சீச்சனத்தை போட்டால் பத்தாது, திருமங்கலியத்தில் திருமண சீச்சனத்தை போட்டால் பத்தாது. அது பெருமானுடைய உடமைன்னு இருக்கணும். அந்த எண்ணம் மனசுக்குள்ளே வரணும். வெறும் வீட்டில் திருமணம் போட்டு வச்சா போகாது, வாசலில் திருமண் படம் போட்டால் போட்டாது. ஒவ்வொரு க்ஷணமும் எதுக்காக அந்த திருமண் சீச்சனத்தை வாசலில் அந்த படத்தை மாற்றுறதுன்னா, அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லை, இது பெருமாளுக்கு சொந்தமானது, நாம் அனுபவ பாத்தியம்தான், எந்த நேரமும் இது நம்ம கையை விட்டு போகும். ஏன்னா ஒரு பூகம்பம் வந்துன்னா இது தரமட்டமாயிடும். நாம் நினைக்கிற பெரிய பங்களா கட்டியிருக்கணும், வாசலில் திருமண சீச்சரத்தோடு பெரிய படம் போட்டு அதை பார்த்து அப்படியே கௌரவமாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது நமக்கு சொந்தம் இல்லை.
அனுபவ பாத்தியம் நமக்கு. அதெல்லாம் இரவலாக கொடுத்துருக்கான். எத்தனை நாளைக்கு அனுபவிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாத டாக்குமெண்ட்லாம் வெறுகையோட தான் போகணும். இதை அழகாக சொன்னார் ராமானுஜர். சொன்னதுக்கப்புறம் சிஷியாளுக்கெல்லாம் மனசு திருந்தினா பிள்ளை ரங்கநாதாசனை மதித்தார் என்ற அளவோடு இந்த இன்றைய கலந்துரையாடல் நிறைவு செய்கிற. ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம் சீரி எறலாத இறைவா நீதாராய் பறையேலோ ரம்பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வன் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புரு ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.